திமுக என்கின்ற அந்த கட்சி எப்படி ஆட்சி பண்றாங்க? இத சாமி விவேகானந்தர் அவர்கள் பல ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லி இருப்பார். ஒரு குரங்கு, அந்த குரங்கே தன்னலை மறந்து இருக்கக்கூடிய ஒரு குரங்கு மரத்து மேல ஏறி இருக்கு. அந்த குரங்கு மரத்தின் மீது அமர்ந்து இருக்கும் பொழுது ஒரு தேல் அந்த குரங்கை கடிச்சு வச்சிருக்கு. யோசிச்சு பாருங்க, ஒரு தேல் ஒரு குரங்கை கடிச்சு வச்சா அந்த குரங்கு எப்படி இருக்கும்? அதுக்கப்புறம் அந்த குரங்கு கல்லை குடிக்குது. தேளால் கடிப்பட்ட ஒரு குரங்கு கல்லை குடித்து விட்டு வீதிக்கு வந்தால் எப்படி இருக்குமோ அதுதான் இன்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி. மதம் பிடித்த யானை என்று சொன்னால் அது பொய்யாகிவிடும். அதிகார பலத்தை வைத்துக் கொண்டு நான் என்ன வேண்டுமானாலும் செய்வேன், யாரும் என்னை கேள்வி கேட்க மாட்டார்கள். ஜனநாயகத்தில் தேர்தல் வரும் பொழுது பணம் கொடுத்து விலைக்கு வாங்கி விடுவேன். ஜனநாயகத்தையே ஒரு புதைகுழியிலே நான் புதைப்பேன். அப்படி இருக்கும் பொழுது மக்கள் என்னை பற்றி எப்படி பேசுவார்கள் என்பதை இந்த 3 ஆண்டு காலமாக திமுக தன்னுடைய ஆட்சியில் நடத்தி கொண்டிருக்கின்றார். ஈரோடில் இடைத்தேர்தல் நடந்தது. பட்டி பட்டியாக மக்கள் அடைத்திருந்தார். ஆனா இங்கே பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிறதுனால அந்த பட்டியெல்லாம் பறந்துவிடும் என்பதற்காக விக்கிரவாண்டிக்கு பட்டி வரவில்லை. ஆனா பட்டிக்கு பதிலாக இங்கே வேட்டி வந்திருக்கிறது. கடந்த 2 நாட்களாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். 3 வருட காலமாக ஆட்சியில் இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களுக்கு தன்னுடைய ஆட்சியின் மீது அவருக்கே நம்பிக்கை இல்லை. நான் வேலை செஞ்சிருக்கிறேன், நாங்க இந்த இடைத்தேர்தலில் யாரும் வந்து ஓட்டு கூட கேட்க மாட்டோம், நீங்க திமுகவுக்கு ஓட்டு போடுங்கன்னு அவர் சொல்லி இருந்தால் நாம் அவரை பாராட்டி இருக்கலாம். அதை விட்டு விட்டு வீதி வீதிக்கு ஒரு அமைச்சர், அந்த அமைச்சர் கூட சில அல்லக்கைகள், அந்த அல்லக்கைகளோட வேட்டி, அவங்களோட பணப்பை, இதை வைத்துக் கொண்டு இந்த தேர்தலை விலைக்கு வாங்கி விடலாம் என்று விக்கிரவாண்டிகளை சுற்றிக் கொண்டிருக்கின்றார். அதற்கெல்லாம் பதிலடி கொடுப்பதற்காகத்தான் இந்த பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம். மேடையிலே நம்முடைய தலைவர்கள் எல்லாம் அண்ணன் அன்புமணி அவர்களோடு கைகோர்த்து இங்கே நின்று கொண்டிருக்கின்றோம். அருமை சகோதர சகோதரி, தமிழகத்தினுடைய அரசியலை மாற்றக்கூடிய தேர்தல் மேடையில் நம்முடைய இருவரும் தலைவர்கள், முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள், அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் இருவருமே அம்மாவினுடைய சாட்சியாக இங்கே அமர்ந்திருக்கின்றார். எப்படி புரட்சி தலைவர் அவர்களுக்கு திண்டுக்கல் என்பது ஒரு மந்திர சொல்லாக மாறியதோ இடைத்தேர்தல்ல, அதே போல தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு விக்கிரவாண்டி என்கின்ற மந்திர சொல் தமிழகத்தினுடைய அரசியலை மாற்றக்கூடிய மந்திர சொல்லாக. இன்னைக்கு அண்ணன் அன்புமணி அவர்களை கொஞ்சம் உத்து பாரு. அவர் சி அன்புமணி மட்டும் இல்லைங்க, அவர் சி அன்புமணி BA. இன்னைக்கு தமிழ்நாட்டில் BAனா என்னன்னு தெரியும். அண்ணன் RS பாரதி அவர்கள் சொன்னாங்க, நாய் கூட BA படிக்குமா? அது கேட்டீங்களா? நாய் கூட தமிழகத்தில் BA படிக்கும். அதெல்லாம் நாங்கள் போட்ட பிச்சை. இது இன்னைக்கு மட்டும் சொல்லுங்க, தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அராஜக பேச்சு. தமிழகத்துல வழக்கறிஞர் இருக்கின்றார்கள், நீதி அரசர்கள் இருக்கிறாங்கன்னா நாங்க போட்ட பிச்சை. நேற்று சென்னையில் அவர்கள் பேசியது, BA நாயெல்லாம் படிக்குது, தமிழகத்துல நாய் கூட BA படிக்கலாம். அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு திமுக ஆட்சியினுடைய உச்சகட்டம் எந்த அளவுக்கு போயிருக்குன்னா, அராஜக போக்கு எந்த அளவுக்கு போயிருக்கிறது என்றால், நம்ம எல்லாம் நாய் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அராஜக போக்கு இருக்கு. அதே BA படிச்சுட்டு 2016 தேர்தல் இங்க நின்று நமக்காக தொடர்ந்து உழைத்துக் கொண்டிருக்கின்றார். அவருடைய துணைவியாரும் கூட ஒரு பள்ளி ஆசிரியராக இருக்கிறார். நமக்காக ஒரு எளிமையான மனிதர்.